ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் ஈருருளிக்கும் என்ன தொடர்பு? விலங்குகளின் இடப்பெயர்வு குறித்து சயின்டிபிக் அமெரிக்கன் என்ற மாத இதழ் நடத்திய ஒரு ஆய்வை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். முரல் தேனி மிக பின்தங்கியது, காண்டார் கழுகு மிகச் சிறந்தது, மனிதன் சராசரிக்கும் கீழே எங்கேயோ. ஆனால் மனிதனுக்கு ஈருருளி வழங்கப்பட்ட போது அவனுடைய செயல்திறன் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அப்போதுதான் அவர் கூறினார், ஒரு கணினி என்பது மூளைக்கு ஈருருளி போன்றது. ஆனால் பிரசன்டேஷன் ஜென் ஆசிரியர் கார் ரெனால்ட் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அவர் கூறுகிறார், ஈருருளி பயன்படுகிறது என்பதனால் ஒரு மகிழுந்து இன்னும் அதிகம் பயன்படும் என்றல்ல. நீங்கள் ஒருபோதும் ஒரு ஈருருளியில் பயணிகள் அல்ல. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், அது ஈருருளியால் பெரிதாக்கப்படுகிறது. ஆனால் நீர் கணினியை மகிழுந்தை போல் பயன்படுத்தத் தொடங்கும் போது உங்கள் மூளை பயனடையாது. அது வெறுமனே ஆற்றல் இழந்து மூலையில் போய் உட்கார்ந்துவிடும்.